உள்ளமெல்லாம் உருகுதையா முந்த நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. கருவினில் அனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அழைத்து கொண்ட அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறப்பேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்துல பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கடவுளுடைய கிருபையினால ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதமானது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தூய ஆவியானவர் பலப்படுத்துவார். மாதம் பிறந்தாலே எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வி, ஒரு பதற்றம் வரும். மாதம் பிறந்து விட்டது, நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு பதற்றம் நமக்குள்ளாகவே வரும், ஒரு கலக்கம் நமக்குள்ளாகவே வரும். மாதம் பிறந்தாலே கூடவே செலவுகளும் அதிகமாகவே வரும், தேவைகள் அதிகமாகவே வரும். அப்ப இந்த சூழ்நிலையில, இந்த நேரத்துல கடவுள் நம்மை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கடவுள் நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மத்திய 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பார்க்கிறோம். ஏசாண்டவரும் சீடர்களும் கப்பர்நகூமுக்கு வராங்க. அங்கே வரி வசூலிப்பவர்கள் வரியை கேட்கிறார்கள். அப்ப ஏசாண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ போய் தூண்டில் போட்டு மீன் பிடி, அது வாயில ஒரு வெள்ளி நாணயம் இருக்கும், அதை கொண்டு போய் வரி செலுத்து என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, வரி செலுத்த வேண்டும், தேவை இருக்குது. அந்த தேவையின் மத்தியில ஏசாண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு மீனுடைய வாயிலிருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை கொண்டு அந்த தேவையை சந்திக்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல தேவைகளோடு, கலக்கத்தோடு, பதற்றத்தோடு நாம இருக்கலாம். அப்ப இந்த நாள்ல கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கடவுள் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறார். கடவுள் நம்முடைய பதற்றத்தை மாற்றுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதுமாக நாம் கடவுளத்தில் நாம் முழுவதுமாக ஒப்புவிப்போம். கடவுளத்தில் நாம் ஒப்புக்கொண்டு நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் நம்ம தெரியப்படுத்துவோம். நன்றி அறிதலோடு நாம் கடவுளத்தில் நாம் சொல்லுவோம், கடவுள் நம்முடைய தேவையை சந்திப்பார். ஆம், இந்த நேரத்துல அவருடைய வார்த்தை சொல்லுது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது, பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்துல பதற்றத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து கடவுள் சொல்றாரு, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர்ல நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வோம், விசுவாசத்தோடு நடத்தியிருப்போம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தது போல, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்தது போல, இந்த புதிய மாதத்துல எல்லா தேவைகளுக்கு மத்தியிலிருந்து, எல்லா எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை தொடர்ந்து நாம் பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக அவருக்குள்ளாக வாழ வளர தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது தேவைகளுக்கு மத்தியில
எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில பதற்றத்தோடு கலக்கத்தோடு நாங்கள் காணப்படுகிற சூழ்நிலையில நீர் தயவாக எங்களுக்கு மனம் இறங்கும்படியாக இந்த மாதம் முழுவதுமாக இந்த மாதத்தில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாக கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்த வழிநடத்தின இறைவன் தாமே இந்த புதிய மாதத்தில் கூட எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக எங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பதற்றங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக அமைய கர்த்தர் அருள் பாவிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.